வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59ஆக உயர்வு. சிகிச்சையில் இருக்கும் 12 பேர் முழுமையாக கண் பார்வையை இழந்திருப்பதாகவும் தகவல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் உட்கொண்டவர்கள் மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடி உயிரிழக்கும் அவலம். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக 2 கைது. ஏற்கனவே 12 பேர் கைதான நிலையில் தொடரும் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை. சென்னை செங்குன்றம் அருகே மெத்தனால் கலந்த 1500 லிட்டர் சாராய பேரல் பறிமுதல். ரசாயன கிடங்கில் இருந்து 4 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளதாக தகவல். ஆளுநர் RN ரவியை இன்று காலை 11 மணிக்கு சந்திக்கிறது தமிழக பாஜக குழு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க திட்டம். இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. உயர்கல்வி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, பள்ளிக்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் பெய்து வரும் மழை மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் பாதிப்பு. தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தல். மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தால் குறைந்த காய்கறிகளின் வரத்து. சென்னையில் காய்கறிகளின் விலை உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சென்னையில் நகைகள் மொத்த விற்பனை நிறுவனத்தில் 1,84,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் மோசடி. மேலாளர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை பூந்தமல்லியில் பெண் அளித்த புகாருக்கு CSR பதிவு செய்ய லஞ்சம் கேட்ட பெண் ஆய்வாளர். ஆடியோ வைரலான நிலையில் ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பழக்கடையை சூறையாடிய போதை கும்பல். ஊழியர்கள் மீது கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கை எதிரொலி. காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை அவையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். கூட்டத்தொடரின் முதல் நாளில் பதவியேற்கும் புதிய எம்பிக்கள். இன்றும் நாளையும் நடைபெறும் நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர்
பர்த்ருஹரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவையில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட 280 புதிய எம்பிக்கள் இன்று பதவியேற்கின்றனர். காலை 11 மணிக்கு கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதல் நபராக பிரதமர் மோடி பொறுப்பேற்பார் என தகவல். வியாழக்கிழமை தொடங்கும் மாநிலங்களவையின் 264வது அமர்வு. மாநிலங்களவையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடத்த நாடாளுமன்ற விவகாரத்துறை முடிவு. நீட் தேர்வு முறைகேடு புகார் குறித்து மத்திய அரசு நியமித்த உயர்மட்ட குழு இன்று கூடுகிறது. வெளிப்படையாக தேர்வுகளை நடத்துவதற்கான சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க உள்ளதாக தகவல். ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். ரஷ்யாவின் தாகஸ்தானில் தேவாலயம் உள்ளிட்ட 3 இடங்களில் மர்ம நபர்கள் திடீர் துப்பாக்கிச் சூடு. 15 பேர் உயிரிழந்த நிலையில் 13க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என தகவல். வடக்கு நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை கடத்திச் சென்றதால் பரபரப்பு. சீனாவில் குடியிருப்பு பகுதியில் ராக்கெட்டின் பாகம் விழுந்ததால் மக்கள் பீதி. கோளாறு காரணமாக ராக்கெட்டின் பூஸ்டர் கருவி மட்டும் விழுந்ததாக தகவல். சீனா போரை தொடங்கினால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும். பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் பகிரங்க எச்சரிக்கை. ஹஜ் யாத்திரையில் வெப்ப அலை தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1300ஆக உயர்வு. உயிரிழந்தவர்களில் 80% பேர் அனுமதியின்றி வந்தவர்கள் என சவுதி அரேபியா விளக்கம். ஹமாஸுக்கு ஆதரவாக 2 சரக்கு கப்பல்கள் மீது சவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல். செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் முகாமிட்டுள்ள இந்திய கடற்படை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று பலப்பரீட்சை. தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய மகளிர் அணி வெற்றி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. யூரோப் கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்தை 0-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஹங்கேரி. சுவிட்சர்லாந்து ஜெர்மனிக்கு இடையேயான ஆட்டம் டிரா.